வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவினது உலக சமாதான புத்தகத்திலிருந்து ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். மலை தொடர்கள் மத்தியிலே பாதை போட மாபெரிய இயந்திரங்கள் உபயோகிப்போம். கலைத்திறனுடன் கற்கள் குடைந்து நீண்ட கணக்கற்ற சாலை ஆங்காங்கு தோற்றி தொலை தூரம் சுருக்கிடுவோம். காற்றில் எங்கும் தோற்றமுறா இருக்கும் மின்சாரம் சேர்த்து உலைக்களத்து உபயோகம் செய்து கற்று உலக மக்கள் தேவையினை அதனால் தீர்ப்போம். வாழ்க வளமுடன். மலை தொடர்களில் மத்தியிலே பாதைகள் போடப்படும். மாபெரிய இயந்திரங்கள் மூலம் இந்த பாதைகள் நிர்மாணிக்கப்படும். கலை திறனுடன் இந்த இயந்திரங்களை கொண்டு கற்களை குடைந்து நீண்ட கணக்கற்ற சாலைகளை நாம் பெறலாம். ஆங்காங்கு தோற்றி தொலை தூரத்தை நாம் சுருக்கிக் கொள்ளலாம். காற்றில் எங்கும் தோற்றமுறா பார்க்க முடியாத காத்தாடி மூலம் மின்சாரம் தயார் செய்து உலைக்கடத்திற்கு உபயோகிக்க செய்து உலக மக்கள் தேவை அத்தனையும் நாம் தீர்ப்போம். ஆக குரு அவர்கள் அப்பொழுதே இயந்திரங்களை கொண்டு சாலைகள் அமைப்பது, மலைகளை குடைந்து சாலைகள் செய்வது, கற்களை குடைந்து சாலைகளை அமைத்து தொலை தூரத்தை சுருக்கி தூரத்தை குறைவாக்கி கொண்டு பயணிக்கும் அந்த நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அத்தனை பொருள்களையும் உருவாக்க உலைக்களங்களுக்கு காற்றின் மூலம் இயங்கும் காற்றாடிகளை கொண்டு மின்சாரம் தயார் செய்து அந்த மின்சாரம் மூலம் உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்து பொருட்களையும் நாம் தேவையை தீர்ப்பதாக பயனாக்கிக் கொள்ளலாம் என்று உலக சமாதான புத்தகத்தில் கூறியிருக்கக்கூடிய இக்கவியை சிந்திக்கலாம். இந்த சிந்தனை குருமகான் அவர்களுக்கு அப்போதே உதயமாகி இப்பாடலை எழுதியிருக்கிறார். இயந்திரங்களை தயார் செய்து காற்றாடி மூலம் மின்சாரத்தை தயார் செய்து கற்களை குடைந்து நவநாகரீக அமைப்பை ஏற்படுத்தி சாலைகள் மிக சுருக்கமாக இருக்குமாறு அமைத்து கொண்டு உலைக்களங்களுக்கு அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி உலக மக்களுக்கான தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்வதாக நாம் மாற்றலாம் என்று கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். கவிதந்த குருவிற்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இளைஞர்களுக்கும் எதிர்காலம் செய்முடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.